ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில லட்சங்கள், ஒரு 10 இல்ல 20 லட்சம். ஆனா 2014ல அமெரிக்காவுல ஒரு முதியவர் இறந்தப்போ அவரோட உயிர்ல இருந்த சொத்து மதிப்பை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே அதிர்ந்து போச்சு. அவரோட சொத்து மதிப்பு $8 மில்லியன். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய். யார் இந்த ரொனால்ட் ரீட்? இவ்ளோ பணம் இவருக்கு எப்படி வந்தது? இவர் ஏதாவது லாட்டரி ஜெயிச்சாரா? இல்ல ரகசியமா எதுவும் பிசினஸ் பண்ணாரா? இல்லைங்க, பணக்காரராகிறதுக்கு ஒரு ரகசிய வித்தைய அவர் கையாண்டார். அந்த ஆச்சரியமான உண்மை கதை தான் இன்னைக்கு நாம இன்வெஸ்ட் பாதையில பார்க்க போறோம். ரொனால்ட் ரீட் 1921ல ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தார். ஸ்கூலுக்கு போகவே அவர் தினமும் பல மைல்கள் நடந்து போகணும். அவரோட குடும்பத்துல அவர்தான் முதல் முறையா ஹை ஸ்கூல் வர படிச்சவர். 2ஆம் உலக போர்ல கலந்துகிட்டு திரும்பிய பிறகு அவர் ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர்ந்தார். கிட்டத்தட்ட 25 வருஷம் அதே பெட்ரோல் பங்க்ல கார் ரிப்பேர் பண்ற வேலையையும் பெட்ரோல் போடுற வேலையையும் பார்த்தார். அதுக்கப்புறம் ஜேசி பென்னியின் ஒரு பெரிய கடையில 17 வருஷம் துப்புரவு தொழிலாளியா வேலை பார்த்தார். யோசிச்சு பாருங்க, 40 வருஷத்துக்கும் மேல அவர் பார்த்தது எல்லாமே ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே இருக்கிற வேலைகள் தான். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரொனால்ட் ரீட் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்பவே எளிமையானது. அவர்கிட்ட ஒரு பழைய கார் இருந்தது, அதை அவரே ரிப்பேர் பண்ணிப்பார். ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டார். அங்கிருந்தவங்க எல்லாரும் அவரை ஒரு ஏழைன்னு தான் நினைச்சாங்க. ஒரு முறை அவர் சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு ஒரு நபர் அவருக்கு தெரியாம ஹோட்டல்ல பில் கட்டினாராம். அந்த அளவுக்கு அவரோட தோற்றம் சாதாரணமா இருந்தது. ஆனா ரொனால்ட் ரீட் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? அவர் சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாவையும் வீணாக்காம பங்கு சந்தையில முதலீடு பண்ணார். அவருக்கு பெரிய படிப்பு கிடையாது, ஆனா அவர்கிட்ட 2 விஷயங்கள் இருந்தது: பொறுமை மற்றும் வாசிக்கும் பழக்கம். அவர் எப்படி முதலீடு பண்ணார்? அவர் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கல. அவர் பண்ணது எல்லாமே ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், அதாவது டிவிடெண்ட் தரக்கூடிய பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணார். முக்கியமா அவர் வாங்கின பங்குகளை ஒரு காலம் விற்கவே இல்லை. 10 வருஷம் 20 வருஷம் இல்ல, 40 வருஷத்துக்கு மேல அந்த பங்குகளை அப்படியே வச்சிருந்தார். அந்த பணம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா அசுர வேகத்துல வளர்ந்தது. அவருக்கு கிடைச்ச டிவிடெண்ட் பணத்தை எடுத்து மறுபடியும் அதே பங்குகள்ல முதலீடு பண்ணார். இதத்தான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். அவர் இறந்தப்போ அவர்கிட்ட 95க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட பங்குகள் இருந்தது. 2014ல அவர் இறக்கும்போது அவரோட சொத்துல பெரும் பகுதியை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு லைப்ரரிக்கும் தானமா கொடுத்துட்டு போயிட்டார். ரொனால்ட் ரீட் நமக்கு சொல்லி தந்த பாடம் ஒண்ணுதான்: பணக்காரராகிறதுக்கு நீங்க அதிகமா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல, சரியான முறையில சேமிச்சு முதலீடு பண்ணாலே போதும். நீங்களும் ஒரு ரொனால்ட் ரீட் ஆக முடியும். அந்த பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்களுக்கான பாதையை உருவாக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பணத்தை வளர்க்குற ரகசியங்களை இன்னும் தெரிஞ்சுக்க மறக்காம இன்வெஸ்ட் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.